வணக்கம். பொதுவா நாம கோயில்களுக்கு போனாதான் தெய்வத்தை தரிசிக்க முடியும். ஆனா ஒரு மலையே, ஆமாங்க, ஒரு பிரம்மாண்டமான மலையே இறைவனா, அதுவும் அக்னியோட ஸ்வரூபமா வழிபடப்படுற ஒரு அற்புத தலத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, அந்த அக்னி மலையோட ஆன்மீக பெருவெளிக்குள்ள நாமளும் நுழைவோம். நினைத்தாலே முக்தி. திருவண்ணாமலையோட ஆன்மாவையே இந்த ஒற்றை வரி விளக்கிடும். சும்மா ஒரு தலத்தை மனசுல நினைச்சாலே போதும், பிறவி பெருங்கடலையே நீந்திடலாம்னா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்தோட சக்தி எந்த அளவுக்கு மகத்தானதா இருக்கணும். அப்படி என்னதான் ஒரு மர்மம், என்னதான் ஒரு மகத்துவம் இந்த மலைக்கு? இந்த மலையோட தெய்வீகத்துக்கு பின்னாடி பிரபஞ்சமே வியந்து பார்த்த ஒரு புராண நிகழ்வு இருக்கு. பரம்பொருளான சிவபெருமானே தன்னை ஒரு நெருப்பு மலையா வெளிப்படுத்திக்கிட்ட அந்த ஆதி கதைய இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பேரோட ஆழத்தை புரிஞ்சுக்கலாம். அண்ணுதல் அப்படின்னா நெருங்குறது, அண்ணா அப்படின்னா நெருங்கவே முடியாதது. பிரம்மனாலும் சரி, திருமால்னாலும் சரி, அடி முடிய காண முடியாம நெருங்கவே முடியாத ஒரு பேரொளியா சிவன் நின்னதாலதான் இந்த மலைக்கு அண்ணாமலைன்னு பேர் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மூலம் இந்த திருவிளையாடல் தான். படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் நடுவுல நம்ம 2 பேர்ல யார் பெரியவர்னு ஒரு வாதம் வருது. அப்போ அவங்க முன்னாடி ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பெரிய ஜோதி பிழம்பா, அதாவது ஒரு ஜோதிட லிங்கமா சிவன் தோன்றார். வராக அவதாரம் எடுத்து அதோட அடிய தேடி போன திருமாலும் சரி, அன்னப்பறவையா மாறி முடிய தேடி பறந்த பிரம்மனாலும் சரி, 2 பேராலையும் முடியல. அப்போதான் சிவனோட எல்லையற்ற தன்மையை உணர்ந்து அவரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கறாங்க. அன்னைக்கு அவங்க பார்த்த அந்த நெருப்பு தூணோட பூலோக வடிவம் தான் நாம இன்னைக்கு பாக்குற இந்த அண்ணாமலை. சரி, புராணம் அந்த மலையோட கதையே சொல்லுது. அப்போ வரலாறு அதோட அடிவாரத்துல உருவான ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தோட கதைய பேசுது. பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய பேரரசுகள் எல்லாம் தங்களோட பக்தியையும் கலையையும் சேர்த்து வடித்தெடுத்த அந்த வரலாற்று பக்கங்களை இப்போ கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலோட ஒவ்வொரு கல்லுமே ஒரு பேரரசோட கதையை தான் சொல்லுது. 9ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் போட்ட அடித்தளத்துல ஆரம்பிச்ச விஜயநகர பேரரசு காலத்துல வானுயிர வளர்ந்து நிக்குது இந்த ஆலயம். குலோத்துங்க சோழன், பல்லால மன்னன்னு கணக்கே இல்லாத மன்னர்கள் கோபுரங்களையும் வாசல்களையும் கட்டி இத ஒரு சரித்திர அதிசயமாவே மாத்திட்டாங்க. இந்த ஆலயத்தோட பிரம்மாண்டத்துக்கு இந்த ஒரே ஒரு நம்பர் போதும். கிட்டத்தட்ட 66 மீட்டர், அதாவது 217 அடி உயரம், 11 நிலைகளோட அப்படியே வானத்தையே முற்ற மாதிரி நிக்குது இதோட கிழக்கு ராஜகோபுரம். இது தென்னிந்தியாவிலேயே ரொம்ப உயரமான கோபுரங்கள்ல ஒண்ணு. அதோட கம்பீரத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே மெய்சிலிர்த்து போயிடுவோம் இல்லையா? இப்போ இந்த கோயிலோட பரந்து விரிஞ்ச அமைப்பு பாருங்க. 24 ஏக்கர் நிலப்பரப்பு, 6 பிரகாரங்கள், 9 ராஜகோபுரங்கள், அப்புறம் விஜயநகர மன்னர்களோட கலை சின்னமான அந்த 1000 கால் மண்டபம், அது மட்டும் இல்லாம 142 சந்நிதிகள்னு இது வெறும் கோயில் இல்ல, ஒரு பெரிய கலைநகரமே தாங்க. இந்த கோயிலோட கட்டிடக்கலை நம்மள எவ்வளவு பிரமிக்க வைக்குதோ அதைவிட ரொம்ப ஆழமானது இதோட ஆன்மீக அடையாளம். அதோட ஆன்ம பலத்தோட மையத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சைவ சித்தாந்தத்தில இந்த பிரபஞ்சத்தை இயக்குற 5 மூல சக்திகளான பஞ்சபூதங்கள் வடிவிலேயே சிவனை வழிபடுறதுக்குன்னு 5 தலங்கள் இருக்கு. அதுதான் பஞ்சபூதத் தலங்கள். அதுல நெருப்ப குறிக்கிற அக்னி தலமா இருக்கிறது தான் நம்ம திருவண்ணாமலை. இங்க மூலவரே அக்னி லிங்கமாகத்தான் போற்றப்படுறார். மத்த தலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதோட முக்கியத்துவம் இன்னும் நல்லா புரியும். பாருங்க, காஞ்சியில நிலமாவும், திருவானைக்காவல்ல நீராகவும், ஸ்ரீகாழஹஸ்தியில காற்றாகவும், சிதம்பரத்துல ஆகாயமாகவும் அருள் புரியிற அதே சிவன்தான் இங்க திருவண்ணாமலைல அக்னியா ஒரு பேரொளியா காட்சி தர்ற. ஆக இந்த 5 தலங்களுமே பிரபஞ்சத்தோட அடிப்படை கூறுகளோட ஒரு ஒருங்கிணைந்த திருக்கோலம்னு சொல்லலாம். வெறும் கோயில மட்டும் சுத்தி வரதோட நிக்காம மலையையே இறைவனா நினைச்சு வலம் வர்ற ஒரு ஒப்பற்ற பக்தி பயணம்தான் கிரிவலம். இது சும்மா ஒரு சடங்கு கிடையாது, நம்ம உடம்பையும் மனசையும் ஒருமுகப்படுத்துற ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். இந்த புனித பாதையோட நீளம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர். இது வெறும் தூரம் இல்ல, பக்தியோட ஒரு உடல் ரீதியான அர்ப்பணிப்பு. இங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு மந்திரத்துக்கு சமம்னு சொல்வாங்க. கிரிவலத்தை எப்போதுமே வலஞ்சுழியா, அதாவது கிளாக் வைஸ்ல தான் போகணும். குறிப்பா பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வந்தா பாவங்கள் எல்லாம் போய் மனசுக்கு ஒரு தெளிவும் ஞானமும் கிடைக்கும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம மட்டும் இல்ல, சித்தர்களும் தேவர்களும் கூட கண்ணுக்கு தெரியாத சூட்ச்ம வடிவத்துல இந்த மலைய வலம் வர்றதா ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த பயணத்தை இன்னும் புனிதமாக்குறது அந்த கிரிவல பாதையில 8 திசைகள்லயும் அமைஞ்சிருக்கிற இந்த அஷ்டலிங்கங்கள் தான்.
இந்திரன், அக்னி, யமனு ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இங்க லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி சிவனை வழிபட்டதா புராணம் சொல்லுது. இந்த 8 லிங்கங்களையும் வணங்கிட்டே போறது நம்ம கிரிவலத்தை ஒரு திக்விஜயம் மாதிரி ஒரு முழுமையான வழிபாடா மாத்திடுது. இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த புராணம், வரலாறு, கட்டிடக்கலை, பக்தின்னு எல்லாமே ஒன்னா சங்கமிக்கிற ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவுக்கு வரலாம். அதுதான் கார்த்திகை மகாதீபம். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் 2668 அடி உயர அண்ணாமலை உச்சியில ஒரு பிரம்மாண்டமான ஜோதி ஏத்துவாங்க. பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட பார்க்க முடியற இந்த மகாதீபம் இருள நீக்கிற ஒரு தெய்வீக பேரொளி. இது வெறும் ஒரு விழா கொண்டாட்டம் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு வேதாந்த தத்துவம் இருக்கு. அப்படி அந்த மலை உச்சியில சுடர் விட்டு எரியற அந்த நெருப்பு இந்த பிரபஞ்சத்துக்கே என்ன செய்திய சொல்லுது? இதுதான் அந்த மகாதான தத்துவம். கோயிலோட கருவறையில இருக்கிற ஒரே ஒரு சுடர்ல இருந்து நிறைய தீபங்களை ஏத்தி கடைசியில அந்த எல்லா தீபங்களையும் கொண்டு போய் திரும்பவும் அந்த மூலச்சுடர்லயே ஒன்னா சேர்ப்பாங்க. அதாவது ஒரே ஒரு பரம்பொருள் தான் பல உயிர்களாகவும் பல பொருட்களாகவும் வெளிப்படுது. கடைசியில எல்லாமே அந்த ஒரு பரம்பொருள்கிட்டயே ஒடுங்கிடும்ங்கிற பிரபஞ்ச பேருண்மைய இது ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. இந்த தெய்வீக பெருங்காட்சிய கண்ணால பாக்குறதுக்கும் அந்த திருவிழா நேரத்துல கிருவலம் வர்றதுக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில கூடுவாங்க. இது சும்மா ஒரு மனித கூட்டம் இல்ல, அது ஒரு பக்தி கடல். ஆக இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாம் ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். இங்க மலையே மூலவர், இது பஞ்சபூத தலங்கள்ல நெருப்போட தலம், சிவனும் சக்தியும் ஒன்னான அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் உருமான புண்ணிய பூமி இது, கிரிவலம்ங்கிற ஒப்பற்ற வழிபாடு நடக்கிற இடம், எல்லாத்துக்கும் மேல மனசுல நினைச்ச மாத்திரத்துல முக்திய கொடுக்கற தலம். இதெல்லாம் தான் திருவண்ணாமலைய ரொம்பவே தனித்துவமாக்குது. கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். மலையும் அதோட அடிவாரத்துல இருக்கிற கோயிலும் உச்சியில சுடர்விட்டு எரியற அந்த மகாதீபமும் ஒன்னா இணையிற அந்த ஆழமான ஆன்மீக பரவசத்தை வெறும் வார்த்தைகளால விவரிக்க முடியுமா? இது அறிவால புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, அனுபவத்தால மட்டுமே உணரக்கூடிய ஒன்று. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.